மாப்பிள்ளை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். இந்த காலத்துல நிறைய பேருக்கு ஒரு தங்கச்சியோ இல்ல ஒரு அக்காவோ இருக்கலாம். அவங்கள நல்ல இடத்துல கரை சேர்க்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் உத்தமன். ஆனா ஊர்ல சஃபாரி சூட்டை போட்டுக்கிட்டு பல பேர் ஃப்ராடா சுத்திட்டு இருக்கானுங்க. தம்பி என்னைய சொல்றீங்க? சஃபாரி சூட் போட்டுட்டு இருக்க பல பேரும் தான் சொன்னேன், உங்களை சொல்லல. அதான் நான் பார்த்தேன். தம்பி என் பேர்லயே உத்தமன் இருக்கு. உத்தமன்னு பேர் இருக்கும்போது தெரிஞ்சுக்க வேணாமா நான் உத்தமன்னு? முடியல உத்தமன், போயிடுங்க, வெளில போயிடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, உங்க மேல அவருக்கு நம்பிக்கை வரலங்கிறீங்களா? அது இல்ல உத்தமன், என்ன எதிர் விசாரிக்க வந்திருப்பாரு உத்தமன். ஒருவேளை மீனாட்சி மேடம் போட்டோ கேட்டிருப்பாங்களோ, அதனால வாங்கிட்டு போயிருப்பாரோ? மேபி இருக்கலாம். இதோ பாருங்க உத்தமன், இதெல்லாம் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான். அதான் கோயில வச்சு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன்னு சொல்லிட்டேனே. தம்பி என்ன சொல்ல போறீங்க? மீனாட்சியா இல்ல வசுந்தராவா? நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்வம் உத்தமன்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் தம்பி, சஸ்பென்ஸாவே போயிட்டு இருக்கே. ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கதானே செய்யும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் அதுதான் சொல்ல போறேன். நீங்களும் கோயிலுக்கு வரதானே போறீங்க, அப்ப தெரிஞ்சுக்கோங்க. குழப்புறாரு. வாங்க உள்ள வாங்க. துளசி, துளசி, யார் வந்திருக்காங்க? வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காருங்க. இந்த வீட்டில் அந்த ராமர் காயினை வசுந்தரா எங்கே வச்சிருப்பா? அவளோட ரூமில் தான் கண்டிப்பாக இருக்கணும். பார்க்கலாம். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த ராமர் காயினை எடுக்கணும்னு வந்துட்டோம். அது எப்படி இருக்கும்னு தெரியலையே. துளசி, வசு கூப்பிடுமா. வசு, வரேம்மா. மட்டும்தான் தெரியும், அவருக்கு எதுவும் தெரியாது. அர்ஜுன் தம்பி கோயில்ல பேசலான்னு சொல்லியிருக்காரு. என்ன பேச போறாருன்னு தெரியல. நாம வேற இவர் கூட வசுவை பேசுறதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். சின்னஞ்சிறுசுக மனசுல வீணான ஆசை எதையும் வளர்த்துடக்கூடாது இல்லையா? இந்த ராமர் காயின் மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா நான் சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். மீனாட்சி வாழ்கிற வீட்டில் வீண் குழப்பங்கள் இருக்கவே கூடாது. அர்ஜுன் சார் தேடுற அந்த ஃப்ரெண்டு வசுந்தரா தான்ங்கிறத எப்படியாவது உறுதிப்படுத்திக்கணும். என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு எதையோ தேடுற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இருந்தால் இந்த ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கணும். லேடிஸ்லாம் எப்போவும் ஹேண்ட்பேக்கில் தானே வைப்பாங்க. பார்ப்போம். சரி போலாங்களா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல. சாப்பிட்டுட்டு போங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல, ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் இன்னொரு நாள் வரும்போது சாப்பிடுறேன். சரி நான் கிளம்புறேன். வாங்க மாப்பிள்ள. வசு நான் வரேன். வாங்க. பத்திரம். வசு, என்னம்மா மாப்பிள்ள எதுக்காக வந்துட்டு போறாராம்? தெரியலப்பா. இவர் வந்தாரு, ஹாட் வாட்டர் கேட்டாரு, நான் கொடுத்தேன். இதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிற மாதிரி இருந்தாரு. ஒண்ணுமே புரியலையே, எதுக்கு வந்திருப்பாரு? இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் மீனாட்சி முகத்துல தெரியுது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அண்ணா, அண்ணா. சொல்லுமா. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒருவேளை அண்ணிய பார்க்காததுனாலயோ? அப்படிலாம் இல்லம்மா. என்ன விஷயம் சொல்லுமா. இல்ல, கோவிலுக்கு போகும்போது அண்ணியோட ஓவியத்தை எடுத்துட்டு போலான்னா அங்கேயே வச்சு அவங்க ஓவியத்தை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். சரிம்மா. படுத்திக்க ஒரு ராமர் காயினை கொடுத்துருக்கு. இப்ப அந்த ராமர் காயின்
வசுந்தரா கைக்கு எப்படி கிடைச்சது? அர்ஜுன் தன்னோட சின்ன வயசுல சந்திச்ச ஒரு பொண்ணோட உருவத்தை ஒரு புகழ்பெற்ற ஓவியர்கிட்ட கொடுத்து வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியம் வசுந்தராவோட ஓவியம். அந்த படத்தை பத்தின தகவல்கள் அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியாதா? அர்ஜுன் சாரோட லேப்டாப் பேக்ல இருக்கிற இந்த ஓவியம் இவ்வளோ நாள் அவருடைய கண்ணுக்கு படாம இருந்தது எப்படி? ஆனா ஓவியர் வரைஞ்சு கொடுத்ததா அவங்க நம்புற படத்துல வேற ஒரு பொண்ணு இருக்காங்க. கூட இருக்கலாம்ல. சூழ்நிலைங்கிறது எதேச்சியா அமைகிறது. நாமளா ஒரு விஷயத்தை அமைச்சுக்கிறதுக்கு பேரு சுயநலம். நீ சரியான சுயநலக்காரன்டா. இப்போதைக்கு தனக்கு கல்யாணம் அமைஞ்சிருக்கிற திருப்தியில மீனாட்சி இருக்கா. அந்த சந்தோஷம் எனக்கு போதும். மற்றபடி காலத்தோட போக்குல நடக்கிற விஷயங்களை விதின்னு ஏத்துக்க வேண்டியதுதான். தெரியுது. தங்கச்சி பாசத்துல உன்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அப்படிதானே? பாசமுள்ள அண்ணன் அப்படிதான் முடிவெடுப்பான். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? பார்க்கலாம். வசுவோட கையெழுத்து தானே இது? அப்போ வசு என்ன லவ் பண்றாளா? என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலையே. என் போட்டோ தனியா இருக்கு. கிரீட்டிங் கார்டுல ஐ லவ் யூன்னு வேற எழுதி இருக்கு. அது வசுவோட கையெழுத்து தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ வசு என்ன லவ் பண்றாளா? இது என்ன புது குழப்பமா இருக்கு? இதை நான் யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயமா இருக்கே. இந்த விஷயத்தை நாமளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதை வசுக்கிட்டே கேட்டுருவோம். அதுதான் கரெக்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. மச்சான் மாப்பிளையா இங்க நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு மாமா பரவாயில்ல மாமா, இங்கே இருக்கேன். ரூம்ல போய் உட்காரலாம் வாங்க. வாங்க மச்சான். சரி மாமா. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சும்மா பேசிட்டு இங்க இருந்தோம் வந்து நின்னுட்டு இருக்கீங்க. மாப்பிள அங்க பாரு. மாப்பிள அங்க உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியுது மாமா. நம்மள பொண்ணு பார்க்க வர சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புனவங்க தானே இவங்க. ஆமாண்டா. மாப்பிள யாருக்கு எந்த சம்பந்தம் அமையணுங்கிறது அந்த கடவுளோட சங்கல்பம். என்ன தம்பி, மாப்பிள்ளையும் மாமாவும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே. இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்க்க போனோம் இல்லையா, அந்த பொண்ணு தானே அது. இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. நடத்த சரியில்லாத இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என் மாப்பிள்ளை வாழ்க்கை என்ன இருக்கும்? அதை யோசிச்சு பார்க்கவே மனசு பக்குன்னு இருக்குண்ணே. என்ன பண்றது, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஓனரும் இருப்பாங்க. சரி, கல்யாணம் ஆக போகுது, இப்ப போய் எதுக்கு இதை பேசிக்கிட்டே? ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். மாப்பிள பட போலாம் வாங்க.
வசுவோட லவ்வை கன்ஃபார்மாக நம்ம ஏற்றுக்க கூடாது. அப்படி ஏற்றுக்கிட்டா இந்த சொசைட்டி கண்டிப்பாக அவளை தப்பாக தான் பேசும். அவள் மனசில் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவளுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இளமாறன் தான். வசு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசவே கூடாது. அப்படி அவ கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். என் புள்ள திருந்தி வந்தது மாறி வந்ததெல்லாம் பெருசில்ல. அப்பெல்லாம் இந்த குடும்பத்து புள்ள ஒரு பொறுப்புள்ள மகனா இருக்கணும்னு மட்டும்தான் என்னோட மனசு துடிச்சுது. ஆனா இப்போ அவன் மூலமா குடும்பத்துக்கு வரப்போற மருமக என் எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்தவளா இருக்கணும்னு தான் என் மனசு துடிக்குது. எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதானே. நாளைக்கு அர்ஜுன் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அந்த முடிவுல தான் இந்த குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. பல வருஷங்கள் பின்னாடி போய் தவறவிட்ட வாழ்க்கைய தப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையா திரும்ப வாழணும் போல இருக்கு வசு. சார், யதார்த்தத்துல தவறவிட்ட வாழ்க்கைய யாரும் வாழ முடியாது சார். ஆனா தப்பில்லாம வாழலாம். தவறு இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம் வசு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்புலயும் இன்னொருத்தரோட ஏமாற்றம் இருக்கும். உனக்கு புரியும் நினைக்கிறேன். அது புரிஞ்சதாலதான் சார் யாரோட எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும் வசு? நிறைய கொடுங்க. இலையா இருந்தா பெட்டர். போடுங்க போடுங்க, தாராளமா போடுங்க. அட என்னங்க, உங்க அப்பா வீட்டு சொத்தா போது இப்படி நல்லா அள்ளி எடுத்து வைக்க வேண்டாமா? பிரசாதம்னா இப்படி கொடுக்கணும். வாங்கிக்கவாமா. ஆனந்த், அர்ஜுன் எப்ப வரேன்னு சொல்லிருக்கான்? அண்ணன் இப்ப வந்துருவாருமா. அவன் மனசு மாறணும் ஆனந்த். நாம எல்லாரும் நினைக்கிறது நடக்கணும். அதத்தான் நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் இருக்குமா. நீங்க அண்ணன் கிட்ட கோவப்படாதீங்க. ஆமா, நீ என்ன மம்மி நினைச்ச? அர்ஜுன் கல்யாணத்துக்கு நிச்சயமா ஓகே சொல்ல மாட்டான். அன்னைக்கு அண்ணி பேசினதுல அர்ஜுன் மனசு மாறி இருப்பான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறான் பாரு. நிஜமாவா மம்மி? ஆனா அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் இடைஞ்சலா நிக்கிறாளே, அதான் இப்ப அந்த மீனாட்சி குறுக்க வந்திருக்காளே. அர்ஜுன் மனசுல நினைக்கிறது நிச்சயமா நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம். மம்மி, நான் ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? என்ன டெஸ்ட்? இல்ல மம்மி, ப்ளூ கலர் காஸ்டியூம்ல யாராச்சும் நடந்து போனா நம்ம நினைக்கிற மாதிரி அது பாசிட்டிவா நடந்துரும். எல்லோ கலர் காஸ்டியூம்ல யாராச்சும் கிராஸ் பண்ணா நெகட்டிவா நடக்கும். ஓகே, இப்ப பாரு. சாதாரண ஈர்ப்பு மட்டும் கிடையாதுமா, அதுல நேர்மை இருக்கணும். என்னைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி காட்டுற நிலைமையே வந்துடக்கூடாது. மூணாவது மனுஷங்க குறை சொல்ற சூழ்நிலை உருவாகிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அதெல்லாம் எனக்கு புரியுது வசு. என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு சாமி இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ணும். அர்ஜுன் தம்பியோட மனசும் மாறும். ஒரு அம்மாவுக்கு தம் மகளோட நியாயமான விருப்ப வெறுப்புகள் தெரிஞ்சிருந்தும் அவ காதல்ல இருக்கிற நேர்மை புரிஞ்சும் அது நிறைவேறாம போனா அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, வசு கல்யாணம் நடக்கணும்னா மீனாட்சி கல்யாணமும் நடக்கணும். ஆனா அர்ஜுன் மீனாட்சி கல்யாணத்துல அர்ஜுன் தம்பி குடும்பத்துக்கே விருப்பம் இல்ல. மீனாட்சி கல்யாணம் நின்னு போனா வசு கல்யாணமும் நின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல யாரு பெருந்தன்மையா விட்டு கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி ஒரு விசித்திரமான வித்தியாசமான சூழல்ல நாம இருக்கோம் பாத்தியா? எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். எல்லாத்துக்கும் அந்த அம்மன் நல்ல பதில் சொல்லுங்க. சரி, வாங்க போலாம். எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வசு, வாங்க. வா. வணக்கம் தம்பி. வாங்க. வணக்கம்மா. ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி எடக்கு மடக்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாத்தையும் இப்பவே அன்னிக்கிட்ட சொல்லிடுவேன். அன்னைக்கு உங்க பேத்திக்கிட்ட வாங்கினது மறந்துருச்சா? ஏதாவது பண்ணீங்க அப்புறம் அர்ஜுன் கிட்ட சொல்லி உங்களை வாயிலே சுட சொல்லிடுவேன்.
அட என்ன அத்தாச்சி நீங்க பட்டுன்னு நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி சொல்லிவிட்டீங்க. முட்டைய வெளியே உடைச்சா ஆம்லெட், உள்ள இருந்து உடைச்சா பக் 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 பக். என் அச்சம், இது என்னடி சொல்லுது? அதுவா மம்மி சமாளிக்குது. இன்னைக்கு மட்டும் ஏதாச்சும் பேசட்டும், டோட்டலா காலி பண்ணிட வேண்டியதுதான். மைக்க கொண்டு வர சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். குடும்பத்துல கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடலாம், ஆனா குடும்பமே கூட்டு பொரியலா இருந்தா என்னதான் பண்றது? நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, அர்ஜுன் அம்மா ஒரு கணக்கு போடுறாங்க, டா அங்க நிக்கிறா பாருங்க அவ ஒரு கணக்கு போடுறா. இப்படி ஆளாளுக்கு ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தா இதெல்லாம் அர்ஜுன் தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதான் இவன் என்ன சொல்ல போறானோ. உத்தமன் வாங்க. தம்பி. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அழகு, அறிவு, குணம் இது எல்லாத்திலயுமே வசுக்கு ஏத்த ஆளு இளமாறன் தான். அதே மாதிரி நான் அன்னைக்கு கொடுத்த வாக்குல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அண்ணி பாத்தீங்களா, நாம அவ்வளவு சொல்லியும் அர்ஜுன் அவன் முடிவை மாத்திக்காம இருக்கான். இவ்வளவு பேரை கூப்பிட்டு பகிரங்கமா பேசுறான். நான் உங்ககிட்ட சொன்னப்ப நிச்சயமா முடிவை மாத்திருப்பான்னு சொன்னீங்கல்ல? இல்ல அண்ணி, வீட்ல நம்மள அசிங்கப்படுத்தினது போதாதுன்னு இப்போ கோவில்ல வச்சு அசிங்கப்படுத்துறான். இப்போ ஒண்ணும் பேச வேண்டாம். ஊத்திக்கிச்சா வசு, உன்னுடைய எண்ணம் நினப்பு எல்லாமே எனக்கு புரியுது வசு. நான் உனக்கு நிச்சயமா தகுதியானவன் கிடையாது வசு. நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க, ஆனா எனக்கு உன் மேல நட்புங்கிற ஒரு உருவை தாண்டி வேற எந்த எண்ணமும் வந்ததில்லை. ஐ எம் ரியலி சாரி வசு. பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் தம்பி. மீனாட்சிங்கிற பேர்ல இருக்கிற ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். உங்களுக்கு நல்ல பொருத்தமான வரன். போட்டானே ஒரு போடு. தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். உங்க நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக ரொம்ப மெனக்கிடுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த நேரத்துல நான் வேற எதையும் சொல்ல விரும்பல. ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் தம்பி. என்ன சார்? சொல்லுங்க. ஒரு அப்பாவா என் பொண்ணு கழுத்துல ஏற போற மாங்கல்யத்தை வாங்கி கொடுக்கிற பாக்கியத்தை எனக்கே கொடுத்துறீங்களா தம்பி? கண்டிப்பா நீங்களே பண்ணுங்க. இந்த என்னோட முடிவை எல்லாரோட முடிவா ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்த்தல ஆனந்த், நான் அவ்வளவு சொல்லியும் அர்ஜுன் அவன் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கான். அம்மா, நான் செத்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். அம்மா என்னம்மா பேசுறீங்க? கேட்டிங்களா நீ? அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டிங்களா? செத்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களாமா. இது வரைக்கும் மறைச்சதெல்லாம் போதும் நீ. பெரிய நெருக்கடி வந்துருச்சு. இவ்வளோ தூரம் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமும்
இதுக்கு மேலேயே நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. தயவு செய்து அர்ஜுன் அண்ணா கிட்ட உண்மையை சொல்லிருங்க. இல்லனா போட்டோல இருக்கிற அந்த போலியான ஹார்ட் ஃப்ரெண்ட் இங்க வரணும். அப்பதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம வீட்ல வேலை செய்யற ஒருத்திக்காக. அதான் மாமா எனக்கும் எரியுது. இவ யாரு? இவளுக்காக மாமா எதுக்கு யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்? இத பாருடி, ஏன் அண்ணன் விட்டு சொத்த யாரும் அனுபவிக்கிறதுக்கு விவஸ்தை இல்ல. நான் அதுக்கு விடவே மாட்டேன்டி. ஆமா மம்மி, இவங்கள விடவே கூடாது. அர்ஜுன் அவன் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கான். இந்த கல்யாணத்தை நாம நிறுத்தணும்னா நாம போலியா ரெடி பண்ணி கொடுத்தோமே அந்த போட்டோ, அதுல இருக்கிற அந்த பொண்ண எப்படியாவது கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும். உலகத்துல அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை நான் கண்டுபிடிச்சு தீர்வேண்டி. போலீஸ் சட்ட திட்டங்களுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துழைக்கணும். இப்ப நாங்க வீட்டை சோதனை பண்ண போறோம். சோதனை பண்ணி முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் வெளியில போக கூடாது. வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன சரியா? சரிங்க மேடம், நீங்க சோதனை பண்ணுங்க. மேடம், ரூம் ஃபுல்லா தேடிட்டேன், எந்த எவிடன்ஸும் இல்ல. மேடம், உள்ள கிச்சன்ல தேடிட்டேன் மேடம், ஒண்ணும் இல்ல மேடம். ஆமா சேட்டு, பெட்ரூம் எங்க இருக்கு? நம்பர் இருக்கு மேடம். டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டுறீங்களா? அதெல்லாம் கரெக்டா கட்டிட்டு வர மேடம். கள்ள நோட்டு வச்சிருக்கிற அளவுக்கு நாங்க சீப்பான ஆளுங்க இல்ல மேடம். யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க மேடம். அது தப்பான தகவலா இல்ல சரியான தகவலான்னு நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, ரூமுக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு பீரோ இருக்கு. பீரோ சாவியை கொடுங்க. கொடு. கிடையாது. வந்தோமா, திருடினோமா, பிரச்சனை இல்லாம பங்கு பிரிச்சோமான்னு இருக்கணும். புரியுதா? கோச்சுக்காதடி, அவ தெரியாம கேட்டுட்டா. ஆமா, அடுத்த பிளான் எப்போ? எங்க? நான் உங்க 2 பேருக்கும் போன் பண்றேன். சரியா? இது பாருங்க, கவனமா கேட்டுக்கங்க. இந்த நகைய விக்காதீங்க, அடகு வைங்க. நான் கொடுத்த போலி ஆதார் கார்டை யூஸ் பண்ணி பிரைவேட்ல அடகு வைங்க. இப்ப கிளம்புங்க. சரி இனியா, வர எதுனால என்ன கூப்பிடு, நான் வரேன். சரி சரி, கிளம்புங்க. சரி வாடி, நம்ம போலாம். உலகம் முழுக்க எங்க அதிகமா இருக்கு நெட்ல டீடைல்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஆமா சார். அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபைல்ல இருக்கா? இல்ல சார், அது கார்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வா. இந்த எம்டி கிட்ட 1 நாள் பர்சனலா பெர்மிஷன் கேட்டிருக்கேன். இதை ரெஃபர் பண்ணி பேசினா டெண்டர் கன்ஃபார்ம். ஓகே சார், நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஹலோ அர்ஜுன் சார். ஹலோ சார். நீங்களும் போட்டியில கலந்துக்கிறீங்க போல இருக்கு. ஆமா சார், அதுல என்ன சந்தேகம் இல்ல, கொரியன் கம்பெனியோட சோலார் ப்ராஜெக்ட்ல நீங்க இறங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இது சின்ன விஷயம், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், இந்த எலக்ட்ரானிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன விஷயம் தான். இவர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? தம்பி, நம்ம மீனாட்சி கார்மெண்ட்ஸ் மட்டும் தான் பாத்துருக்கோம். ஆனா எலக்ட்ரானிக் பிசினஸ்ல அவங்களும் நம்மள மாதிரியே பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரேட்டிங்ல நமக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரியாத மாதிரி சொல்றீங்க. நம்ம கம்பெனிக்கு அடுத்தது இளமாறன் கம்பெனி இருக்குன்னு தெரியும். இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. போங்க. சரிங்க தம்பி. நம்மள மாதிரி இளமாறனும் பிசினஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இல்லைன்னா எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? சார், இளமாறன் சார் ஏங்க வந்திருக்காரு? அவரு கான்ட்ராக்ட் விஷயமா வந்திருக்காரு. அப்படியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அது பெரிய விஷயம் தம்பி. உத்தமன், அன்னைக்கு ஜோசியர் வசுந்தரா போற வீடு மகாலட்சுமி போற வீடுன்னு சொன்னாரு. அதை கேட்டு இளமாறன் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. கல்யாணம் முடிச்ச பிறகு இளமாறனுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா வசுவ பேசி முடிச்ச நேரம் தான் இப்படி கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நமக்கு 1000 கான்ட்ராக்ட் கிடைக்கும் உத்தமன்.
ஆனா வசுக்கு இந்த மாப்பிள்ளை கிடைச்சி தீரணும். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உங்க மேல இருக்கிற அன்பு கூடிட்டே போகுது அர்ஜுன் சார். வாங்க போலாம். நீங்க கிரேட் தம்பி. ஏன் வேலையும் போயிடும், புரிஞ்சுதா? நீங்க இங்க நிக்கிற நேரத்துக்கு வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. வாங்க சார், வாங்க 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 சார். சூப்பர் சார். சொன்ன மாதிரியே சும்மா நச்சுன்னு பண்ணிட்டீங்க. சார், நான் ஒன்றும் சும்மா பண்ணலையே. நீங்க வெயிட்டா என்ன கவனிக்கிறீங்க, நானும் வெயிட்டா அவரை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். ஓகே சார். பட்டா விட்டுணும் மாமா. நீங்க மாமாங்கிற அந்த சும்மா கம்பீரமா வாழலாம் மாமா. அவன் ஒரு திருட்டு போய மாமா. ஏய் ராஸ்கல், உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அர்ஜுன் தம்பியை பத்தி நல்லாவே தெரியும்டா. உன் வாயால அவர் பேரை கூட சொல்லாத. அந்த அருகதை கூட உனக்கு கிடையாதுடா. வசு கல்யாணத்தை நடத்துறத பத்தி நீ எனக்கு சொல்றியா? அது எனக்கு தெரியும்டா. இனிமே இந்த மாதிரி பேசுன என் கை பேசாது, செருப்பு தான் பேசும். ஐயோ, செலவு பண்ணதெல்லாம் வீணா போச்சே. அந்த அர்ஜுன் மேல வெறுப்பு வரும் பார்த்தா செருப்பு வருமாவே. செருப்பு வலிக்குதுரா மாவா. சும்மா சும்மா அடிச்சா குடுக்குறேன். இருங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. குடுக்குறேன். ஏங்கா உங்களை ஒரு வாரமா பார்க்க முடியல? இனிமே அடிக்கடி வாங்கக்கா. இனிமே அடிக்கடி வரேன், சரியா? அக்கா, இன்னைக்கு எனக்கு பர்த்டேக்கா. நீங்க கொடுத்ததா சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கக்கா. புது ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூக்கா. அடுத்த வருஷம் எல்லாரோட பர்த்டேக்கும் கேக் வெட்டலாம், சரியா? சூப்பர்க்கா. சரி, இதுல உங்களுக்கு எல்லாம் பென்சில்ஸ், பென், எல்லா நோட் புக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷேர் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, போங்க. அப்போ நீங்க அண்ணனை விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்களா? குழப்பம் வந்தாதான் தெளிவு வரும் அண்ணி. அந்த தெளிவுல தான் ஒரு முடிவு கிடைக்கும். என்ன அண்ணி, அப்போ அர்ஜுன் அண்ணாக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணனை விட்டு கொடுத்துருவீங்களா அண்ணி? அர்ஜுன் சார் தான் ஒரு முடிவு எடுத்துட்டாரே. அண்ணனுக்கு நீங்க தான் ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியாது, அதனால தான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. கண்ணுல பார்க்காத ஹார்ட் ஃப்ரெண்டை விட நேர்ல பார்த்த மீனாட்சியை தான் ஓகேன்னு நினைக்கிறாரு. அதுவும் உங்களுக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்போ அவரு ஹார்ட் ஃப்ரெண்ட் முக்கியம் இல்லைன்னு தானே நினைச்சிட்டாரு. சீக்கிரத்துக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல நீ. என்ன நீ பாக்குறீங்க? பல நேரங்கள்ல உங்க உதடு ஒண்ணு பேசுது, மனசு ஒண்ணு நினைக்குது. என்னால உங்க தவிப்பை புரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் நீங்க தான் தெரிஞ்சும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்களேங்கிற கோவத்தை விட இவ்வளோ நேர்மையா இருக்கீங்களேங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. நீ நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. நான் போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பேசி கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த விஷயத்துல கடவுள் நமக்கு நிச்சயமா துணை இருப்பாருன்னு நம்புவோம். ஆனந்த், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பண்ண போறன்னு தெரியலமா. ஏன், அதுக்கு ஏதாச்சும் கட்டுப்பாடு இருக்கா என்ன? இல்லம்மா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியலையே, அதனாலதாம்மா சொன்னேன். மேடம், நீங்க கவலையே படாதீங்க. என்னை வளர்த்து ஆளாக்குனது இந்த இல்லம். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னோட லைஃப் ஃபுல்லா என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு இந்த இல்லம் சாப்பாடு, படிப்பு, பாதுகாப்பு எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நானும் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷமா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்மா. வரேன் மேடம், எதுனாலும் தயங்காம கேளுங்க. கண்டிப்பா. எந்த பொண்ணு? அதுவும் அண்ணி வசுந்தரா. அப்படி சொல்லு. ஆமாமா, அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தப்ப பூர்வீக சொத்துல ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த பிரச்சனை நமக்கு ஃபேவரா வந்துச்சு. இன்னைக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப புரியுதுனா உன் சந்தோஷத்துக்கான காரணம்? அதான பார்த்தேன். அண்ணன் முகத்துல என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும். என்னவோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
அன்னைக்கு கோவில்ல ஜோசியர் கல்யாணமாகி வசுந்தரா போற வீடு மகாலட்சுமி போற வீடுன்னு சொன்னார்ல, அது நிஜம்தான் போல இருக்கு மீனாட்சி. இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு போறப்போ பெருமையோட போகணுங்கிறதுக்காக தனக்கு வர போற பெரிய கான்ட்ராக்ட அவர் விட்டு கொடுத்திருக்காரு. பாருங்கண்ணே, இந்த மனசெல்லாம் யாருக்கு வரும்? சான்ஸே இல்லைல்ல. சரி சரி, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் நைட் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, நீ போய் ரெடி பண்ணு. மீனாட்சி சொல்றதும் சரிதான். அர்ஜுன் மனசுல வசுந்தரா தான் இருக்காளோ? அப்படி இருந்தா அவ கல்யாணத்துக்காக அர்ஜுன் எதுக்கு இவ்வளவு மெனக்கிடணும்? எப்படி வேலை பாக்குற மாதிரி நடிச்சு நல்ல பேர் எடுக்கிறா. நீயும் இருக்கியே. மம்மி, நான் என்ன பண்றது? நீ வளர்த்தது அப்படி. மா என்னப்பா? நாளைக்கு நான் பாண்டிச்சேரி போறேம்மா. எதுக்குப்பா? சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மீட்டிங் இருக்கு. டெல்லியில இருந்து ஆபீசர்ஸ்லாம் வராங்க. நம்ம கம்பெனி சார்பா அந்த ப்ராஜெக்டோட ப்ரொஃபைல்ஸ்லாம் சப்மிட் பண்ண போறேன். சீக்கிரமே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை மாற்ற போறேம்மா. பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான். சரிப்பா, பார்த்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. ஓகேம்மா, பாய்மா. சாஃப்ட் காப்பீஸ் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் சார். மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு இப்பவே மெயில் பண்ணிடுறேன் சார். போன பட்ஜெட்டில் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்காக சப்சிடிஸ் அனலைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கா? 2 வருஷ டீட்டெயில்ஸும் எடுத்துட்டேன் சார். வெரி குட். நம்மளோட சோலார் பிளான்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன் சார். அண்ணா, வசு மேடம் வேணா நீங்க பாண்டிச்சேரி கூட்டு போங்களேன். அதான் அந்த சவாரி போட்ட ஆளை தண்டமா வச்சிருக்கீங்களே, அந்த ஆள் போனா போதாதா? அதான் எப்பவுமே ஒட்டிக்கிட்டே அர்ஜுன் தம்பி கூடயே போறானே, அந்த ட்ரெஸ் தினம் துவைக்கிறானா இல்லையான்னு கூட தெரியல. அத்தாச்சி, அவன் பக்கத்துல வந்த நாத்தத்துல குடல் எல்லாம் புடுங்குது. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க. அர்ஜுனுக்கு கோவம் வந்தா கை பேசாத. அவன் துப்பாக்கி தான் பேசும். துப்பாக்கி எங்க பேசும்? துப்பாக்கி சுடும். தொம்பி பொண்ணு அவங்க கூட போனா இவ பொண்ணுக்கு எரியும். சும்மா போட்டு பாக்குறாளுக. இவளுக விட்டால நான் விட மாட்டேன்ல. காந்திமதியா நேர போய் கூட்டிட்டு வந்துட மாட்டா ஏ ராசா. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன இது புது குழப்பமா இருக்கு? பாண்டிச்சேரிக்கு அர்ஜுன் கூட வசுந்தரா போறாளா? யாருன்னே தெரியல. திடீர்னு ஒரு லேடி ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க. என்ன நடக்குது? அன்னைக்கு அப்படிதான் யாரோ ஒரு லேடி ஃபோன் பண்ணி அர்ஜுனோட சின்ன வயசு ஃப்ரெண்டை பத்தி சொன்னாங்க. அந்த வாய்ஸும் இந்த வாய்ஸும் வேற வேற மாதிரில இருக்கு. ஒருவேளை ஒரே லேடி தான் வாய்ஸை மாத்தி பேசுறாங்களோ? எது எப்படியோ இவங்க சொன்னது முதல்ல உண்மையான்னு செக் பண்ணிடலாம். நான் தெரிஞ்சே செய்யறப்ப அவங்கள கர்த்தர் கலைவாரா? குழந்தை, இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கற. ஒரு இடத்துல பாவம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல புண்ணியம் சேர்க்கிற. அதனால நீ பண்ற பாவத்துல உனக்கு புண்ணியம் சேர்ந்துகிட்டு தாமா இருக்கு. வாழ்க்கையில கஷ்டம் வர்ற அதே நேரத்துல அதுக்கான பரிகாரங்களும் தொடர்ந்து வரும். நீ ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அந்த கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதனால கர்த்தரோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா. மாதா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆமீன். நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கேக்குது சார். சாரி வசு, நீ என் மேல வச்சிருந்த ரெஸ்பெக்ட் இப்போ லவ்வா மாறி இருக்கு. நான் உனக்கு தகுதியான ஆள் கிடையாது வசு. நான் உன்னை அவாய்ட் பண்றது தான் சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். கமென். இளமாறன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். வர சொல்லுங்க. ஓகே சார். வசு, மாப்பிள்ள வந்திருக்காராம். இளமாறன் முறையா ஆபீஸ்க்கு வராரு. வசு வேற ரொம்ப சோகமா இருக்கா.
அவர் பார்த்தா என்ன நினைப்பாரு? பாருங்க. நான் கூட அர்ஜுன் தம்பிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பேன். ஒண்ணு இல்ல தம்பி, அப்பா ரிட்டையர் ஆகி நான் வேலைக்கு சேர்ந்தே 15 வருஷம் ஆயிடுச்சு. உங்க கூடவே இருக்கேன். சாரி உத்தமன். இளமாறன், உத்தமன் காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தாருன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் என் கூடவே இருப்பாரு. தம்பி, அப்ப என்ன வேஸ்ட்ங்கிறீங்களா? ஐயோ உத்தமன், உங்களை யாரு வேஸ்ட்னு சொன்னா? இப்ப நீங்க இல்லனா இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்க முடியுமா? ஜூஸா? இதோ அத பாருங்க, ஜூஸ் வந்துருச்சு. வாங்க வைங்க. சாப்பிடுங்கள மாறன். வசு சாப்பிடு. இருக்கீங்களே, என்னாச்சு சொல்லுங்க. இல்லை சார், என்னோட ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அக்கவுண்ட்ஸ்லாம் என்னோட பிஏ தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னு லீவில் போனாங்க, திரும்ப வரல. இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு ஐடி வேற சப்மிட் பண்ணி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாமளும் கொஞ்சம் சரி பார்க்கணும் இல்லையா? ஃபார்ம் 16G வேற ஃபில் பண்ணணும். அதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் வேற. இன்னைக்குள்ள நான் அந்த வேலையை முடிச்சாகணும். அதோட அக்கவுண்ட்ஸில் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிக்க ஒரு 2 நாளாவது ஆகும். நானே பண்ணிடுவேன். கூட யாராவது இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்க கூட்டு போங்க சார். தேங்க்யூ அர்ஜுன் சார், நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நோ இல்ல மாறன், நீங்க உரிமையோட கேட்டிருக்க வேண்டிய ஹெல்ப். எதுக்கு தயங்குறீங்க? வசுவோட ஒர்க்கை பார்த்து பிரமிச்சு போறீங்க பாருங்க. வசு அர்ஜுன் கூட பாண்டிச்சேரி போறதை தடுத்தாச்சு. அதோட வசு என் கூட 2 நாள் இருக்கிற மாதிரியும் பண்ணியாச்சு. பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், நல்லா பண்ணுங்க. வசு கூட போ, எல்லா வேலையும் ப்ராப்பரா முடி, ஸ்லோவா வா. ஓகே, பை சார். பை பை. வா வசு போலாம். ஐ மீன் பெட் நேம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ல பேர் வச்சு கூப்பிடுறதா இப்போதைக்கு ட்ரெண்டு. இப்படி செல்ல பேர் வச்சு கூப்பிடுறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தங்களுக்கு ரொம்ப பிடித்த நபர்களை தங்களுக்கு மட்டுமே தெரியுற மாதிரி ஒரு செல்ல பேர் வச்சு அவங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. பொதுவா பொண்ணுங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை அதையும் ஆர்வம் காட்டுவாங்க. குட்டி, செல்லம், டார்லிங், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். ரேடியோ ஜாக்கி சொல்றது நிஜம்தான்ல. நான் கூட வசுந்தரா பேரை டார்லிங்னு தானே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வசு என் பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பா. பார்க்க ஆசையா இருக்கே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. களம் 8ல சிஎஸ்கே போட்டு ராஜஸ்தான் பொழந்துட்டு இருக்காங்க. பவுலிங்ல வசு சார்லாம் கூப்பிட வேணாமே, கொஞ்சம் பேர் சொல்லியே கூப்பிடுறீங்களா? எதுவும் தானா வரணும் சார். அர்ஜுன் சார் கம்பெனியில நான் மட்டும்தான் அர்ஜுன் சார்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். அப்படியே கூப்பிட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அம்மா, சாரியில உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? சார், ஒரு முக்கியமான கால் பண்ணிக்கிறேனே, சாரி. இட்ஸ் ஓகே, கேரி ஆன். உத்தமன் சார், அர்ஜுன் சாருக்கு தலையில அடிபட்டதால ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் சார் கொஞ்ச நாளைக்கு தும்மக்கூடாது, இருமக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் பாத்துக்கிறேன் மேடம். சார், டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டாரா? வசு, சொல்லுங்க சார். வசு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அது இல்லாம உத்தமன் என் கூட இருக்காரு, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் ஃபோன் பண்ணாத. இளமாறன் கூட ஒர்க் பண்ணு, அவரை கொஞ்சம் பாத்துக்கோ ப்ளீஸ். கேட்கவே இல்லையே சார். இப்போ அதை பத்தி தான் கேட்க போறான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க வசு. நான் இல்லாம அர்ஜுன் சார் இப்படி கம்பெனி மீட்டிங் போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காருன்னு தெரியல, அதான் விசாரிச்சேன். என் கூட இருந்தாலும் வசுந்தராவோட ஞாபகம்லாம் அர்ஜுன் மேலேயே இருக்கே. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஏற்கனவே ராமர் காயின் வசுந்தராவோட ஓவியம்னு பல விஷயம் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. பாப்போம். சாரி சார், நீங்க ஏதோ என்கிட்ட கேட்டீங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ச்சே, பிளான் சொதப்பிடுச்சே.
நான் யோசிக்கவே இல்லை. போலாமா? ம். ஆ இல்லை பரவாயில்ல, நானே கொடுத்துட்றேன். கொடுங்க, நீங்கள் உள்ளே இருங்க. ம். அண்ணா சொம்பு வைக்க வேற இடமே இல்லையாண்ணா, மறைச்சு வச்சிருக்கலாம்ல. என்ன தம்பி, கடையை பார்த்தோம் முகம் மாறிடுச்சு. உத்தமன் அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது, இதெல்லாம் புதுசா என்ன? மது பிரியர்கள் இன்னைக்கு பொழுது உற்சாகமா கழிக்கிறாங்க, அவ்வளவுதானே? ஐயோ அது இல்ல உத்தமன், வசு. புரிஞ்சிருச்சு தம்பி. வசு மேடத்தை வந்து இளமாறன் வந்து அழைச்சிட்டு போயிட்டாருன்றதுக்காக நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தண்ணி அடிக்க போறீங்க, அதானே? பழையபடி நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் தம்பி. வசுவோட அப்பா சரக்கு வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க இங்கே இருங்க, நான் வரேன். சைடிஸ் என்ன இருக்கு? அது சரி சரி, ரொம்ப யோசிக்காத. வேலைக்கு புதுசா நீ யோசிக்கிறத பார்த்தா சைடிஸ் வராது போல இருக்கே. பாட்டில காக்க வச்சு எங்களுக்கு பழக்கமே இல்ல, அது பெரும் பாவம். நீ போய் 2 ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. வெங்காயம் தூக்கலா இருக்கணும். ஆம்லெட் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வா. உன்ன மாதிரி அரை வேக்கடா எடுத்துட்டு வந்துடாத. சரி. வயசுக்கு இங்க வந்து வேலை பாக்குறீங்கல்ல, தப்பு சார். என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க சார். உங்க பொறுப்புணர்வு எனக்கு புரியுது சார். அதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் வேணாம் சார், புரிஞ்சுக்கோங்க. சாரி தம்பி, உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. நான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரிங்க சார், இது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சின்சியரா இருக்கீங்க போல இருக்க. உத்தமன் கார்ல ஏறுங்க. இததான் நாம லவ்ங்கிறோம், ஆனா இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. பட் எனக்கு தெரியும், இது கன்ஃபார்ம் லவ் தான். வாங்க வசு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வசு வாங்க, இதான் என்னோட கேபின். வசு உட்காருங்க, ஏன் யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் எந்த சிஸ்டம்ல இருக்கு? சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த சிஸ்டம்ல தான் இருக்கு, நீங்க எங்கேயே உட்காரலாம். குட். நீங்க நான் ஏதோ சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் வேற எங்கேயோ கவனிச்சிட்டு இருக்கீங்களே. இல்ல சார், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான். அர்ஜுன் சார் நான் இல்லாம கம்பெனி மீட்டிங் அட்டென்ட் பண்ணதே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இல்லாம பாண்டிச்சேரிக்கு மீட்டிங் போயிருக்காரு. இது முக்கியமான மீட்டிங். நிறைய டீடைல்ஸ், நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். எல்லாத்தையும் பேப்பர் பார்த்து சொல்ல முடியாது சார். நான் பக்கத்துல இருந்தா அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அதான் என்ன பண்றாரோன்னு ஒரு யோசனையா இருக்கு. தெரியும். என்ன உத்தமன் யூஸ்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா? சாரி தம்பி, இந்த மேட்டர் எல்லாமே வசுந்தரா மேடம் தான் டீல் பண்றாங்க. கம்பெனி பத்தின உள் விவரங்கள் எல்லா டீடைல்ஸும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தம்பி, உங்க சம்பந்தப்பட்ட எல்லா விவரமும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா உங்க ஜாதகம் உட்பட எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? இப்ப எதுவும் கேட்காதீங்க. ஏன் தம்பி? அவ இளமானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இப்பன்னு பார்த்து அவளுக்கு ஃபோன் போட்டு நச்சிருப்பீங்களா? இனிமேலாவது இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க உத்தமன். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க கேட்கிற எல்லா டீடைல்ஸுமே இப்ப நான் உங்களுக்கு நான் மேல் உத்தமன். இனிமேல் நானே எல்லாத்தையும் கத்துக்கிறேன். ஆஃபீஸ் பத்தின மொத்த டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா என் மைண்ட்ல ஏத்திக்கணும் உத்தமன். நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு ஆஃபீஸ் ஒர்க்கில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணணும். பாண்டிச்சேரியில் இம்மிடியட்டா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும். இங்கயா? ஓகே, சூப்பர் தம்பி.
பாண்டிச்சேரியில நிறைய வசதியெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. முடிஞ்சா என்ன இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. தம்பி பெட்ரோல் கம்மியா இருக்குது, பெட்ரோல் போட்டுக்கலாமா? அப்படியே இங்க போற வழியில ஏதாவது பெட்ரோல் பங்க் வரும், நிறுத்தி போட்டுடுங்க. சரிங்க தம்பி. வசுக்கு தான் தெரியும். ஐயோ, என்ன சார் பின் நம்பர் கேட்டா பேசிட்டே இருக்கீங்க? அட இருமா, இருமா, பின்னாடி 25 வண்டி இருக்கா மாதிரி 2 நிமிஷம் பொறுமையா இருக்க முடியாதா? சார் இது உங்க கார்டு தானா? என்னது கார்டு? சார் யாருன்னு தெரியுமா? சார் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவர் கம்பெனில எவ்வளவு பேர் வேலை செய்றாங்க தெரியுமா? அவர் டர்ன் ஓவர் என்ன தெரியுமா? சார் யாருன்னு தெரியாம வாய்ஸ்க்கு பேசிட்டு இருக்க? முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுமா. சார் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பின் நம்பர் சொல்லுங்க. இங்க பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. அவர் நினைச்ச இந்த மாதிரி 4 பெட்ரோல் பங்க் வாங்க வர தெரியுமா? வாய்ஸ்க்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன ஆரம்பிச்சிருக்காங்க தெரியல. இப்படி வாய் எடுத்து இந்த பொம்பளை. சாருடைய ஒரு ஃபேக்டரியில மட்டும் 1500 பேர் வேலை செய்றாங்க. அப்ப மீதி லிஸ்ட் எடுத்தா எங்கேயும் போகுது?